Hi guys, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸா உங்களுக்கு weight loss videos மட்டும் வராம இருக்கும். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 டேஸாவே ஹெவி ஃபீவர் அண்ட் பாடி பெயின், முக்கியமா throat ஃபுல்லா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. வாய்ஸ் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்காவது இந்த அளவுக்கு பேச முடியுது. லாஸ்ட் 2 டேஸாக கிட்டத்தட்ட சண்டே ஈவினிங்லேருந்து சுத்தமாக எதுவும் சாப்பிட முடியல, எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. எரிச்சலாக இருக்கு, அப்படியே தகன்னு இருக்கிற மாதிரி, ஏதோ நெருப்பில் தொட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபீலு எனக்கு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடியோஸே டப் பண்ணி கொடுக்க வேண்டியதே கொடுக்க முடியல, ஏன்னா பேசி ஆகணும். இப்போ சில பேருக்கு நான் வந்து என்னோட த்ரோட் இது மாதிரி ஆனதுனால என்னோட பேச்சு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப வளன்னு பேச மாட்டேன் இல்லையா, அதுதான் மெயின். அதனால இந்த வீடியோவில் ரொம்ப பேச மாட்டேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னோட டயட் அந்த ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக டயட்டு நார்மலாக சாப்பிடவே இல்லை, எதுவுமே சுத்தமாக 2 டேஸாக. கிட்டத்தட்ட சண்டே ஈவினிங்லேருந்து பெருசாக சரியாக எதுவுமே சாப்பிடல. அதனால அது டயட்டுன்னு எடுத்துக்க முடியாது, சீட்டிங்கும் எடுத்துக்க முடியாது. 2 டேஸ் மட்டும் ஒர்க் அவுட் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. நாளையிலேருந்து ஓகே தான் வாய்ஸு, ஏன்னா டப் பண்ணுறதுக்கு ரொம்ப பேசுறதுக்கு இப்போ கொஞ்சம் முடியுது. ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் த்ரோட் ஃபுல்லாக தகுன்னு எரியுது. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த 2 டேஸ் மட்டும் என்னடா வீடியோ வரலை டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க தயவுசெய்து. என்னோட வீடியோ வராத ரீசனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட வேலை நீங்கள் கரெக்டாக போயிட்டுருங்க. நானுமே என்னோட வேலை கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது அப்போ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, அதை கண்டினியூவாக பண்ணிடக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 21 டேஸ் கிட்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சு. 20 டேஸ் ஃபாலோ பண்ணியாச்சு, அப்பாடான்னு சொல்லி முடிக்க காட்டி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து ஒர்க் அவுட் வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா. அது நான் இன்ஃபார்ம் பண்ணிடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக டே பை டே அப்படியே கண்டினியூ ஆகும். 10 டேஸ் கழிச்சு, இப்போ 10 டேஸ்க்கு பிஃபோர் 20 கம்ப்ளீட், டே 20 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10 டேஸ் கழிச்சு டே 21 கம்ப்ளீட் பண்ணுறது தப்பு. ஆனால் 2 டேஸ் 3 டேஸ் சம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு கேப்பில் அகெயின் 21 22 அப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், சரிங்களா. நான் 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணேன், அகெயின் அதோடய ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் தயவு செய்து நீங்கள் அகெயின் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒழிய அதோடு கனெக்ட் பண்ணக்கூடாது. அதை இந்த வீடியோ மூலம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பை, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.